இன்றைய செய்திகள். திருப்பதியையே திரும்பி பார்க்க வைத்தனர் புனேவை சேர்ந்த தொழிலதிபர் குடும்பத்தினர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். இந்நிலையில் புனேவை சேர்ந்த குடும்பத்தினர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு 25 கிலோ தங்கம் அணிந்து வந்து சாமி தரிசனம் செய்த குடும்பத்தின் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. UPSC நடத்தும் 2024 மற்றும் 25ஆம் ஆண்டின் அனைத்து மத்திய அரசு பணியாளர்கள் தேர்வுகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இன்று இந்தியாவின் முதல் தேசிய விண்வெளி தினம். சந்திராயன்-3 நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய ஆகஸ்ட் 23ஆம் தேதி தேசிய விண்வெளி தினமாக இந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது. காய்ச்சல், வலி உள்ளிட்டவைகளுக்கு பயன்படுத்தப்படும் பாராசிட்டமல் கலவை உட்பட 156 நிரந்தர மருந்து கலவைகளுக்கு தடை. மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதால் மத்திய அரசு நடவடிக்கை.